சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு புதிதாக 4 நீதிபதிகளை நியமிப்பதற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். வழக்கறிஞர்களாக இருக்கும் சுந்தரம் ஸ்ரீமதி, டி. பரத சக்கரவர்த்தி, ஆர். விஜயகுமார், முகமது ஷபீக் ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிப்பதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான கொலீஜியம் பரிந்துரை செய்தது. அதை ஏற்று 4 பேரையும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். இதில் சுந்தரம் ஸ்ரீமதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். மின்துறை, கல்வித்துறை சார்பில் அரசு வழக்கறிஞராகவும் பணியாற்றியுள்ளார். டி. பரத சக்கரவர்த்தி புதுச்சேரி அரசு வழக்கறிஞராக இருந்து வருகிறார். சாய்புரத் இளன் என்ற சட்டக்குழுமத்தின் அங்கமாக இருக்கும் பரத சக்கரவர்த்தி அங்கீகரிக்கப்பட்ட சமரச தீர்வராகவும் இருந்து வருகிறார். ஆர். விஜயகுமார் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ. ராமமூர்த்தியின் மகனாவார். முகமது ஷபீக் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்புடைய வரி தொடர்பான வழக்குகளில் அரசு சிறப்பு வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் உடையவர். இவர்களது நியமனங்கள் மூலம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 60ஆக உயர்ந்துள்ளது. காலியிடங்கள் 15ஆக குறைந்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி டி. எஸ். சிவஞானம் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.